ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். சீசனல் டைம்ல கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். அதுக்கு சூப்பரான ஃப்ரூட்ஸ் இந்த சம்மர்ல கிடைக்கக்கூடிய இந்த வாட்டர் மெலன். இந்த வாட்டர் மெலன் முழு பழமாவோ அல்லது தள்ளுவண்டி கடைகள்ல ஸ்லைசஸ்க்கு வந்து ரூ. 10க்கு விப்பாங்க. அப்படி எப்படி கிடைச்சாலும் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அதுலயும் நல்லா ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா, ஐய! அது சூப்பரா இருக்கும், ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்குவோம். இந்த ஸ்வீட்னஸ விட இப்பல்லாம் ஐஸ்கிரீம் ஹல்வான்னு சொல்லிட்டு நெறைய ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்றாங்க. தர்பூசணிய ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா? கூடாதா? நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்க தர்பூசணியில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விதைகள் நல்லா கருப்பா இல்ல. கொஞ்சம் வெம்பி இருக்க மாரி தான் இருந்துச்சு. ஆனா பழம் பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டா இருந்தது. குழந்தைங்க வீட்ல பழம் சாப்பிடல அப்படின்னாக்கா, அதில நம்ம எந்த ஃபார்ம்ல குடுக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு தேடி தேடி செய்வேன். பட்டுக்குட்டி தர்பூசணி சுத்தமே சாப்பிட மாட்டாரு. ஸோ அவருக்கு வந்து நல்லா அரைச்சுட்டு, அத ஃபுல்லா வடிகட்டிட்டேன். கொஞ்சம் கூட அந்த விதைகளோ அல்லது நாரோ எதுவும் இல்லாத அளவுக்கு ஃபுல்லா ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். உங்க வீட்ல குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா, நீங்க எந்த ஃபார்ம்ல குடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.